அன்பினியர்களே, என்னங்கடா இது ஈரான் பக்கமே இருப்பீங்களா? நம்ம ஊர் செய்தி ஒண்ணும் சொல்ல மாட்டாங்களான்னு கேட்டாக்கா, நம்ம ஊர் சொல்லில ஹாட் நியூஸ் பெருசா இல்ல. முதலாவது நம்ம மக்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்படி நம்ம அரங்கேற்றுற அளவுக்கு ஒரு 3 வாரமா செய்தியே இல்ல. ஏன்னா உலகம் முழுவதும் ஈரான் பக்கமே போகஸ போட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனாலும் இப்ப ஒரு 3 தினங்களாக இலங்கைக்குள்ள ஒரு முக்கியமான செய்தி அடிபட்டு கொண்டே இருக்குது. அது என்னங்கடா அதை கேட்டாக்கா, நம்ம நம்ம சுரேஷாலி அது யாரு? நம்ம மாமன் மச்சானா? இல்லங்க, அந்த சீயடியில தடுப்பு காவல் இருக்கிறார்ல, ஈஸ்வர் குண்டு வெடிப்பு சூத்திரதாரி அவரே தான். அந்த செய்திதான் இப்ப 2 சரக்கால அரங்கேற்றது. இல்ல யாருண்டா கம்மம்பில எதுக்கெடுத்தாலும் இந்த அரசாங்கத்துக்கு விரோதமா அல்லது மக்கள் சக்திக்கு விரோதமாக மக்களுக்கு எதிராக எதுக்கெடுத்தாலும் கம்மம்பில அவர் தான் முதல்ல கொடுக்கிறது. அவர் கொடுப்பார். 2வது யாரு? விமல் வீரசிங்கே. ஆமா, பிமல் வீரசிங்கே, அந்த அண்ணாச்சி விமல் வீரசிங்கே. இந்த 2 பேரும் தான் இப்ப அரசுக்கு எதிராக ஒரு குடைத்தல கொடுத்து வராங்க. என்ன வேண்டால், சுரேஷாலிய அடைச்சி வச்சுக்கிற இடம் எலி திரிக்குதாம். அந்த ரெஸ்ட் ரூமுக்கு முன்னால வச்சிருக்காம். அவருக்கு நாத்தம் பொறுக்க முடியலையாம், குமட்டுதாம், சட்டி வருகுதாம், சாப்பிட்டா உணவுல வாந்தி வருதாம் ஒரு கதையை எடுத்துட்டு, அப்ப இவர் அங்க என்ன மாமன் மச்சான் வீட்டுக்கா போய்க்காரு சிறையில அதுதான் வரும். இது அதுவும் சிஐடி சிறையில அப்படிதான் இருக்கும். அதுல சென்றதே டோர்ச்சர் சென்டர். அப்ப அப்படித்தான் டோர்ச்சர் பண்ணுவானுகள். அதுக்கு நம்ம முன்னாள் ஆர்மி கேர்னலா, ஆர்மி பிரிகேடியர் ஜெனரல் சரத் பொன்சேகா சொல்லிக்காரு, இவர் எங்க ஃபீல்டுல போய் மோதின, இவர் எங்கேயுமே ஃபீல்டுல மோதல, இவர் எப்பவுமே ஏசி ரூம்ல இருந்து வந்த இந்த பதவியை கோட்டாவால கிடைச்சது. அது உண்மைதானே? இவர் எந்த ஒரு ஃபீல்டுக்கு மோத போகாத, துப்பாக்கி தூக்காத, யூனியன் போட்ட பிரிகேடு அப்படி பார்த்துக் கொள்வோமா? அப்படிதான் வந்திருக்காரு. இப்ப என்ன பண்ண போறாங்கண்டால், இவர இப்ப சிஐடில இருந்து மெல்ல இவரை கலட்டி எடுத்து, சிஐடி இருந்து மெல்ல கலட்டி எடுத்து என்ன பண்ண போறாங்க? ரிமாண்ட் கைதியா மாத்த போறாங்க. அப்ப ரிமாண்ட் கைதியா மாத்தினால் ஒரு நோய் உண்டு, இல்லாத நோய் உண்டு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு மாத்துற. அதுமேங்க கலம்போ ஹாஸ்பிட்டல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு மாத்தலாம். நாங்க பணம் கொடுக்க போறோம், இந்த நோயை பாக்குறோம்னா அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு, அது கோட்டாபேடு பங்காளி, அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கும் போடலாம் நாரங்கிப்பிட்டு. அப்படித்தான் இந்த மாஸ்டர் பிளான் ஒன்று இருக்குன்னு சொல்லி கொழும்புக்குள்ளால ஒரு கசிந்த செய்தி அழிவந்திருக்கிறோம். இவர்ல ஈஸ்டர்ல மிகப்பெரிய இறுக்கி வச்சுக்கிறது சுரேஷாலி நிறைய சம்பந்தப்பட்டியார் சொல்லப்படுது. இந்த செய்தி கிட்டத்தட்ட ஒரு மிக நீண்ட செய்தி என்பதால நாம கிடைக்கிற ஈரானுக்குள்ள இதையும் ஒரு சான்ஸ் போட்டு ஒரு 3 பாட்டா பிரிச்சிருவோமா? பார்த்துருவோமா? செய்திக்குள்ள போயிருவோமா? வாங்க போயிருவோம். சுரேஷாலி கைது செய்யப்பட்டு சிஐடியில் தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் அடைக்கப்பட்டுள்ளார். சரிதானே? இப்ப ஒரு சிஐடியில, அதாவது ரிமாண்ட் கைதிகள் அல்லாட்டி சந்தேக நபர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டு அதுக்குரிய பாதுகாவலர், கார்டியன் யார் தெரியுமா? செக்யூரிட்டி பாதுகாவலர் சொல்றவங்கள மஜிஸ்ட்ரேட் நீதிபதி தான் பெறும். அந்த வகையில மஜிஸ்ட்ரேட் அவரது பாதுகாவலர். அதன்படி மஜிஸ்ட்ரேட் அந்த இடத்தை நேரில் சென்று ஆய்வு செய்யலாம். அது பிறகு தேவைன்னா பண்ணலாம். இதுவரை மஜிஸ்ட்ரேட் அந்த இடத்தில் எந்த பாதுகாப்பையும் கவனிக்கவில்லை. இருப்பினும் அவர் கைது செய்யப்பட்ட அடுத்த நொடியில் இருந்து ஷாலிவும் அவரது ஆதரவாளர்களும் புகார் அளித்து வராங்க. மஜிஸ்ட்ரேட் போய் பார்க்கல, அது செய்யலன்னு சொல்லி மொட்டு கட்சிக்காரங்களும் இந்த 2 கம்மன் பிமல் வீரமலையும் கூத்தாடிக்கிறாங்க. இப்ப இந்த சுரேஷாலிய யாரும் பார்க்கல. அது அவ குடும்பத்தால அவருடைய மனைவி மகனும் பார்க்கலாம். லீகல் என்ற வகையில சட்டபூர்வமாக கவர்மெண்ட்ல எந்த கோர்ட்டுக்கும் போகாத வக்கீல் அதுல இருக்காங்க. ஊருக்குள்ள உறுதிகள் இருக்கு. அதாவது டீட் எழுதுவாங்க, பேரு அவங்க வக்கீல் தான். ஆனா அவங்க பாக்குற நொத்தார்ஸ் வேலை ஒரு மோஷன் பேப்பர் கொடுத்தா இருக்க தெரியாது. புரியுதுங்களா? வக்கீலன் இருப்பாங்கல்ல, ஒரு நகர்வுமான தயாரிக்க தெரியாது. அடுத்த செக்ஷனுக்குள்ள அந்த கேஸுகள்ல அடுத்த மூவிங்ல பேப்பர் தயாரிக்க தெரியாது. இவங்க எல்லாம் வக்கீல்கள் சொல்லிக்கொள்வாங்க, வக்கீல். ஆனா எழுதுற உறுதி. இப்படி மலைக்கும் நீதிமன்ற ஓரங்களில் ஒதுங்காதவர்கள் எல்லாம் கருத்த கோட்டை போட்டு லைசன்ஸ் எடுத்தா உறுதியில் இருப்பவங்களா தானே இருப்பவங்களே. இருப்பினும்
அவர் கை செய்யப்பட்ட நொடியிலிருந்து ஷாலும் அவர பங்காளிகளும் அடிக்கிறான். கூத்து என்னென்றால், சாலை அவர்கள் ஒரு செய்தித்தாள் ஒரு பேப்பர் எல்லாம் தூங்குறாராம். எலிகளால் டெய்லி எலிவோடு தான் அச்சுறுத்தப்படுதாம். தான் சாப்பிடும் உணவுல எடுத்துடனே என்ன அந்த ரெஸ்ட் ரூம் டாய்லெட்ஸ் இருக்குல்ல, அதுக்கு முன்னுக்கு தான் உட்காந்துக்காரு, அந்த படுக்க வைக்கலாம். வீட்டுல இருந்தா சாப்பாடு வேணுமா? இவர் அங்க என்ன மாமன் மச்சானா போய்க்கிறாரா? இவர் என்ன கல்யாணம் விட்டு போய்க்காரா? அது 2 பாரு அந்த மாசம் ஒரு ஊழல் செஞ்சுட்டு போன அவருக்கே சாப்பாடு கொடுத்தாங்க. ஆமா, கொசுக்கள், எலிகள் மற்றும் பூச்சிகளை கட்டுப்படுத்த சரியான முறைகள் அங்க இருக்கு. அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, அதெல்லாம் தேட மாட்டாங்க. சந்தேக நபர்களுக்காக தூங்க 2 பாய்கள் கொடுக்குறாங்களாம். இப்ப சிஐடிக்குள்ள என்ன கொடுக்குறாங்க அதையும் பார்த்துருவோம் இல்ல. 2 பாயை கொடுத்தா ஒரு பாயில படுக்கிற, ஒரு பாயை மடிச்சு தலையான பயன்படுத்துறது. எப்படி இருக்கும் வாழ்க்கை? கோவிந்தா கோவிந்தா. அதன்படி ஒரு பாயை மடிச்சு தலையணையாக பயன்படுத்துறாங்களாம். கைதிகளுக்கு சாப்பாடங்களை வந்தான்னு போலீஸ் மெஸ்ல இருந்து உணவு வருது. அது காவல்துறைங்க தான் சாப்பிடுறாங்க. அது இவர் ஏன் சாப்பிட முடியாது? போலீஸ்காரங்க தான் சாப்பிடுறாங்க. போலீஸ் பெரியவங்க அவங்க வீட்டுல இருந்து கொண்டு வருவாங்க. மற்ற அந்த எஸ்ஐ கீழே இருக்கிறவங்க எல்லாம் அந்த சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க அங்க. சரிதானே? சரி, இவரை பத்தி இந்த சுரேஷ் சாலியை பத்தி சரத் பொன்சேகா, ஃபீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகா ஒரு உண்மையை சொல்ற என்னென்றால், சாலையின் புலம்பில் நிரூபிக்கப்பட்டுள்ளது சாலை போருக்கு சேர்ந்தவர் அல்ல, ஏசி அறைகளின் வசதிகளை அனுபவித்தவர் என்று பொன்சேகா சொல்றார். அது உண்மைதானே? சாலையின் புலம்பில் ராணுவ பயிற்சிக்கும் ஜெனரல் பதவிக்கும் அவமானம், கேவலம் சொல்றாரு. யார் சொல்றா? சரத் பொன்சேகா சொல்றாரு. சரி, வடக்கில் போராடிய வீரர்கள் ஆழமான காட்டில் நடந்து கிடந்து பசிபாட்டில தூங்கி போராடியவர்கள். இவர் எங்க போராடினு கேட்கிறார். இவர் எங்கேயும் போகலானே. உண்மையில் ஜெனரல் சாலே எலிகளுக்கு பயப்படுவதில்லை, ஆனால் தனது சொந்த பாவத்திற்கு பயப்படுகிறார். யார் சொல்றா? ஆமிக்கார சரத் பொன்சேகா. சரிதானே? சின்ன பாவமடா பாவி. எல்லாவற்றுக்கும் மேலாக சாலியும் அவரது ஆதரவாளர்களும் ஒரு பொய்யான பயங்கரமான சதித்திட்டத்தை தீட்டுறாங்களாம். அது என்ன? சிஐடி பாதுகாப்பற்றது என்ற கருத்தை அவர்கள் உருவாக்குறாங்க. அதாவது சிஐடி ஒரு பாதுகாப்பான இடம் அல்ல, அவர் உசிருக்கு ஆபத்து இருக்குது, அவரை சித்திரவதை பண்றாங்க அப்படின்னு கூத்தடிக்கிறாங்க. அப்போது சிஐடி மனித உரிமை அமைப்புகள் மற்றும் நாடாளுமன்றத்துக்கு இந்த விடயத்துக்கு பதிலளிக்க வேண்டி வரும். யாரு? சிஐடிக்காரங்க. இது சிஐடி மீது திணிக்கப்பட்ட ஒரு சட்டவிரோத அழுத்தம் என்று சொல்றாங்க. அதன்படி சிஐடி தடுப்பு உத்தரவை ரத்து செய்து அவரை ரிமாண்ட் செய்யும் என்று அவங்க எதிர்பார்க்கிறாங்க, நம்புறாங்க. இதுதான் அந்த மாஸ்டர் பிளான். அடுத்த பிளான் என்ன? அதன்படி சிஐடி தடுப்பு உத்தரவை ரத்து செய்து அவரை ரிமாண்ட் செய்யும் என்று அவங்க நம்புறாங்களாம். அதை டபுள் சந்திக்கிறேன்னா பார்த்துக்காருங்க. காவலில் வைக்கப்பட்ட பிறகு ஒரு நோயை போலியாக நடித்து மருத்துவமனையில் சேர்க்க வேண்டும் என்பதே 2ஆம் திட்டம், சுரேஷ் சாலிக்கான திட்டம். பின்னர் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தடைப்படும். அப்படி போறானே. ஜெனரல் சாலி எலிகளுக்கு பயப்படுறாரா, இல்ல அவர் சொந்த பாவத்துக்கு புத்தகத்துக்கு, அந்த செஞ்ச பாவ புத்தகத்துக்கு பயப்படுறாங்களான்னு செங்கல்த்து மத்தியில் கேள்வியும் எழும்பி இருக்குது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்களின் பாதுகாவலர் நீதவான் தானே? ஓகே, அப்போ அந்த சந்தேக நபர் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிஐடி அறைகள் நீதிபதியின் உடல் பரிசோதனைக்கு உட்பட்டவையா? அதுவும் இல்லையா? விமல் வீரவன்ச கூறுவது போல் எந்த பாதுகாப்பின்மை நீதவான் கவனிக்கவில்லை. அத்தகைய சூழ்நிலையில் விமல் வீரவன்ச ஒரு ஊடக மாநாட்டை அழைத்து அறைகள் குறித்து, அந்த ஜெயில் ரூம், சிஐடி ரூம்ல இருக்கிற ரூம்ஸ் குறித்து தவறான வாந்திகளை பரப்புறாராம். வதந்தி. கழிப்பறை வாசனையால் அவர் வாந்தி எடுக்கிறார். எலிகளால் செயலின் உசுருக்கு அச்சுறுத்தலாம். எலி ஒன்னு அது பாட்டு கொண்டு தெரியும். அது சும்மா இப்ப நம்ம வீட்டுல கிடக்குற எலி இல்லைங்க, முழுதும் பெருச்சாளிகள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு 1/2 கிலோ 3/4 கிலோ 1 கிலோ சைஸ் கொண்டது. வாயில கடிச்சிட்டு போவான். அந்த மாதிரி ஆக்கள் தானே. அவர் ஒரு பேப்பர்ல படுத்து தூங்குறாருப்பா. இதுதான் அங்கு நிற்காத, அதுக்கு மேல நிற்காத விமல் வீரர் சிஐடிக்கு எதிராக மக்களையும் தூண்டி திரட்ட பாக்குறாராம். நீதிமன்ற நடவடிக்கைகளை தடுப்பதாகும் ஒரு குற்றச்சாட்டு அவர் மேல வந்துடுச்சு. நேற்று என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சிருச்சு. இது இந்த சனிக்கிழமை வந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை இந்த செய்தியில உங்களுக்கு பார்த்துக்கொள்ளுங்கப்பா. ஆக இப்படித்தான் இந்த விமல் வீரவன்ச பிழையாக வழி நடத்தி கொண்டு செல்ல போறாரு ஒரு குற்றச்சாட்டும் வந்திருக்குது. எப்படி? நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு குறுக்க நிற்கிறாரு. அது சட்டவிரோதம். விமல் நீதித்துறையை அவமதித்ததாக உச்ச நீதிமன்றம் மற்றும் காவல்துறை தலைமையகத்துக்கு இப்போது ஒரு புகார் வந்துருச்சு.
சரிதானே? இவர் நீதித்துறைக்கு எதிராக குறுக்க நிற்கிறார். இவர் லாயரும் இல்ல, வக்கீலும் இல்ல, என்னது நொத்தாசும் கிடையாது. அதனால சிவில் துறை ஆர்வலர்கள் குழுவினால் இந்த புகார் வந்திருக்குது. யாருக்கு வந்திருக்குது? சிஜே உச்ச நீதிமன்றத்துக்கும் ஐஜிக்கும் போயிருக்குது. இனி அவங்க பார்த்துக் கொள்ள வேண்டியது. நம்ம அதுக்கு மேல பேச முடியுங்களா? நான் பேச மாட்டேன். அத்தகைய சூழ்நிலையில் பிமல் வீரவன்ச ஒரு ஊடக சந்திப்பை அழைத்து சிஐடியில் தடுத்து வைக்கப்பட்ட சந்தேக நபர்கள் பாதுகாப்பற்றவர்கள் என்று கூறுறார். ஏன் இவங்களுக்கு இப்படி வகுத்து வருகிறதுன்னு எனக்கு தெரியலப்பா. சரி, அவர் பின்வரும் தவறான வதந்திகளையும் பரப்புகிறார். இந்த நிலைமை நீதித்துறை நடவடிக்கைகளுக்கு இடையூறாக உள்ளது என்றும், எனவே இன்று சிவில் ஆர்வலர்கள் குழு ஒன்று பிமல் மற்றும் மொட்டு கட்சிக்காரங்க ஆதரவாளர்கள் மீது உச்ச நீதிமன்றம் மற்றும் காவல்துறை தலைமைக்கு ஒரு புகார் வந்துச்சு வெள்ளிக்கிழமை. நாட்டில் உள்ள சிவில் சமூக ஆர்வலர்கள் குழுவால் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று முன்தினம் அவர் மனைவி சேலுக்கு சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் என்று ஐஜிபி ஒரு கடிதம் எழுதுகிறார். சுரசாலை அவர் மலையக்காரி. என்னை விட வயதான பெண்கள் அந்த சிஐடியில் பல மாதங்களாக இருக்குன்னு சொல்றார். கடுமையான குற்றச்சாட்டுகளை குற்றம் சாட்டப்பட்ட ஒரு குற்றச்சாட்டப்பட்டவருக்கு சிறப்பு சலுகைகள் வழங்குவது மக்களின் ஆணைக்கும் சட்டத்துக்கு முற்றிலும் முரணானது என்று சொல்றாங்க பொதுத்தரப்பால. இதே நேரம் ஐஎஸ்ஐஎஸ் சொல்றாங்க குழுவை பற்றி ராஜபக்சே முகாமில் கடந்த கால கண்ணோட்டம் என்பது மாறிவிட்டதாம். இலங்கைக்கு மலட்டு பிரா பெண்கள் அணி பிரா இருக்குல்ல, அது அணிவிச்சா மலடு வருகுதாம். மலட்டு பிரா, மலட்டு கொத்து, ஹலால் உணவு, இப்படி எக்ஸட்ரா கேஸ் எல்லாம் வந்துச்சு இல்லையா. இது இஸ்லாமிய பில்லாவை அறிமுகப்படுத்துவது ராஜபக்சே முகாம் தான். விளங்கிச்சா? ஐஎஸ் குழு ஏன் சிஐஏ மொசாத் என்று ராஜபக்சல் ஒருபோதும் சொல்லல அவங்க. ஆனால் ஐஎஸ் என்பது முஸ்லிம் மக்களிடமிருந்து தோன்றி ஒரு குர்ஆனை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு போராளி குழு என்று ஏற்கனவே சொல்லப்படும். இதை நாம சொல்லிக்கிறோம். இப்போ இது அமெரிக்காவிலே சிஐஏல கொண்டு வரப்பட்டது. பக்தாதி என்பவன் ஒரு முன்னாள் சிஐஏ காரன். அவன் முஸ்லீமே கிடையாது. அவன் 5 லட்சம் ரூபாய் ஒரு இந்த முக சேஜரி செஞ்சு தன் முகத்தை இஷ்டப்படி மாத்திட்டான். இப்ப அவனை சுட்டு அழிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அவன் உண்மையான மூஞ்சிக்கு வந்துட்டான். இது சாதாரணமா நாம சொன்ன விடயம் தானே. அதுல ஊடகத்துல சொல்லிக்கிறோம் இல்ல. இப்ப அந்த விடயம் வருது பாருங்க. இப்போது ஈரான் குர்துகளை படையெடுக்க அனுப்பியதால், யாரு ஈரான் இருக்கிற குர்துக்காரங்களை படையெடுக்க அந்த ஐஎஸ்ஐஎஸ் அனுப்பியதால் ராஜபக்ச முகாம் இப்ப ஒரு அனாதையாகி கேவலமாயிட்டாங்க. இப்ப வழங்கிட்டு உலகத்துக்கு ஐஎஸ்ஐஎஸ் காரங்க ஆரம்பிச்சு சொல்லி அமெரிக்கா நிறைச்சா அனுப்புது, அமெரிக்கா நினைத்த ஸ்டாப் பண்ணுது. அப்போது சிஐஏ மற்றும் மொசாட் சிரியாவை ஆக்கிரமிக்க ஐஎஸ் பயங்கரவாத குழுவை உருவாக்கியது. இன்று சிஐஏ மற்றும் மொசாட் ஈரானை ஆக்கிரமிக்க குர்துகளை பயமுறுத்துகின்றன. பகலில் நடத்தப்பட்ட குர்திஸ் பயங்கரவாதம் ஐஎஸ் குழுவையும் அமெரிக்காவை அம்பலப்படுத்தி உள்ளது. பொய்கள் பரப்புவதன் மூலமும் மத வெறுப்பை விதைப்பதன் மூலமும் தங்கள் வாக்குகளை அதிகரித்த ராஜபக்சேக்கள் நிர்மாணமாக உள்ளனர் என்றும், அது மட்டுமல்லாமல் ராஜபக்சேகளுடன் ஐஎஸ் என்று அழைக்கப்படும் திட்டத்தை வழிநடத்தியவர் இந்த சுரேஷ் தான். விடயம் வந்துட்டுகளா? இதுதான் நம்ம இப்ப இப்பொழுதும் கொண்டு வந்திக்கிறோம். இது தொடர் இருக்கும் இல்ல. அப்ப ஈஸ்டர் குண்டுவெடிப்பை செய்ய வச்சு திட்டமிட்டதெல்லாம் இந்த சுரேஷ் தானா. அப்புறம் இந்த திட்டத்துக்கு நம்ம இவனையும் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி சுரேஷ் நெருக்கமான ஒரு ஐஎஸ் காரனை கொண்டு போட்டு அவன் லெட்டர் யூஸ் பண்ணி நாங்க அப்போ சொன்ன மீது பொய்யண்டு. இப்ப அந்த பொய் அம்பலமா இருக்குது. ஐஎஸ்ஐஎஸ்க்கும் இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. இது முற்றுமுழுதாக திரை, கதை, வசனம் நடிச்சு மியூசிக் செஞ்சு எல்லா வேலையும் பார்த்து கொடுத்து சுரேஷ் என்பது ஊர்ஜிதமாக்கப்பட்டு வரப்போகின்றது. அதுல இதுக்குள்ள யாரு நடிகர் வரார் என்றால் ரொஹான் குணரத்ன. அவர் தன்னை ஒரு பயங்கரவாத நிபுணராக, உலக பயங்கரவாத நிபுணராக சொல்லி வர்றார். இவரை பத்தி 2 வரை சொல்லிட்டு போகணும் இல்ல. ஒரு முறை அவர் கூறினாராம், விடுதலை புலிகளை ஒருபோதும் போரில் தோற்கடிக்க முடியாது என்றும் திவையின செய்தித்தாள் ஒரு செய்தியை எழுதியிருக்கிறாரு. அந்த செய்தி இன்று வரை கதையை கட்டு பயப்படுகிறார்கள். ரோகனை தொடர்ந்து கேலி செய்யப்படுகிறார். அப்ப இவர் சொன்ன கதையில இருந்து இப்ப அரசாங்கம் ஜெயிச்சிருக்குல்ல, அதுக்கு வராங்க. ரோகனவின் கூற்றுப்படி ஐஎஸ்ஐஎஸ் என்பது முஸ்லிம் மக்களிடமிருந்து எழுந்த அவர்களின் அபிலாசங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு பயங்கரவாத அமைப்பு. அவர்களின் அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் தலைமையிலான மேற்கத்திய முகாமுக்கு எதிராக போராடுகிறார்கள். ரொகான் குணரட்ன ஒரு மறைக்கப்பட்ட நிகழ்ச்சி நிரலுடன் இத்தகைய பொய்களை பரப்புகிறார். ஐஎஸ்ஐஎஸ் என்பது உலகெங்கிலும் உள்ள இந்திய, அமெரிக்க, இஸ்ரேலிய புவிசார் அரசியல் குற்றங்களை மறைக்கும் ஒரு முத்திரை.
சஹரான் மற்றும் ஒரு ஈஸ்டர் தாக்குதலுக்கு ISIS காரணம் என்று கூறுகின்றன. ரொஹான் குணரட்ன ISIS பற்றி முட்டாள்தனமாக பேசுகிறார் என்பது இப்போது தெளிவாய் உள்ளது என்றும், அப்படியானால் ஈஸ்டர் தாக்குதல் பற்றி அவரது கதையும் ஒரு பொய் என்றும் வந்துட்டு இப்ப முழுசா வந்துட்டு அவங்களுக்கு செய்தி. இப்ப இதுக்குள்ளதான் நிறைய புதையல் இருக்கு. அப்ப இந்த இதுக்குள்ள ரொஹான் குணரட்ன 2 தரம் தான் புத்தகம் புள்ளக்குட்டிய யாரு இப்ப சீரியல் இருக்கிற புள்ளக்குட்டி இருக்குல்ல, புள்ளக்குட்டியை சந்திக்கிறதுக்கு 2 தரம் போயிருக்கிறாரு மட்டக்களப்பு சிறைக்குள்ள. இப்ப அவர் அடுத்த கட்டத்துல அவரும் மாறா. இப்ப சுரேசாலிக்கு இன்னும் பூச ஒன்றுமில்லே. இப்பதானே மெழுகுவத்தி எல்லாம் கொளுத்துறாங்க, சந்தன குச்சி கொளுத்துறாங்க, தீப்பெட்டி எடுத்து வச்சுக்கிறாங்க, அப்புறம் சின்ன சின்ன அப்படி இப்படி ஆகும், அதெல்லாம் மருந்தானே. அதுக்கப்புறம் ரொஹான் குணரட்ன அவருக்கும் பகுத்து வலிக்குது, அவருக்கும் நடக்கம் எடுத்துட்டு. இந்த ரொஹான் குணரட்ன முழு சூத்திரதாரி நடிகண்டா அவர் தானே, அவரும் இதுக்குள்ள வாரார். ஆக அப்ப ஈஸ்டர் குண்டுபிடிப்பு குறித்தான மிகப்பெரிய புதையல்களை சுரேசாலி வழங்க போறாராம். கொஞ்சம் கொஞ்சமா வரலாமாம். அரசு சாட்சியா மாற போறாரா இல்ல குற்றவாளியா மாற போறான்றது அடுத்த கட்டத்தை பார்க்கலாம். இப்ப இவர் என்ன சென்றால் அதுக்கு இடையில இந்த CID கிளப்பி இவரை ரிமாண்ட் கைதியை எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு மாத்த போறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க போகலாம் தானே, நோயாளியை பார்க்கறதுக்கு எல்லாரும் போகலாம் இல்ல, அந்த நேரத்தில் மாஸ்டர் பிளான் பண்ணலாம். இதுக்கு இப்போது நடிகராக பயன்படுத்தப்படுகிறவர் கம்மன்பிலே, துணை நடிகராக பயன்படுத்தப்படுற பிமல் வீரவன்சே. இதுக்குள்ள மொட்டுக்காரங்க வரல, எல்லாம் ஒரு பேரை பேசிருப்பாங்க ஒரு பெட்டி, இந்தாப்பா நீங்க 2 பேரும் நல்ல நடிகண்டா, போய் பார்த்து முடிச்சுட்டு வாங்கட்டு. இந்த பொறுப்பு அவரோட ஒப்படைக்கப்பட்டிருக்குது. இது நமக்கு இதுல என்ன பார்ட் 2 இருக்குது, 3 இருக்குது. அதுக்குள்ள நிறைய புதையல் இருக்குது. விரும்புறாக்கள் கேளுங்க, விரும்ப சுத்திட்டு போங்க. மீண்டும் அடுத்த பார்ட் 2 இந்த நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.